ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்கிறது இடியாப்பம், பால் இடியாப்பம் செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்கிறதுக்காக பாருங்கள், நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா நல்லா வராது. மாவு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க, இல்லை நம்ம தேங்காய் பால் கூட எடுத்துகிட்டு கொதிக்க வச்சு ஊற்றலாம். நான் தண்ணி தான் ஊற்றுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், தண்ணி பத்தலை. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு வரணுங்க. ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம அமுத்துறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொலன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. பாருங்கள், நான் இடியாப்பம் புளியறதுக்காக முறுக்கு புளியரை அச்சவே எடுத்து வச்சுருக்குறேங்க. நெய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இட்லி பாத்திரம் வச்சிட்ருக்குறேங்க. கீழே ஆல்ரெடி ஒரு தட்டு வச்சுருக்குறேன். அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன். இன்னொரு தட்டு வச்சுட்டு மூடி போட்டுடலாம். போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இடியாப்பம் வேகிறதுக்கு வச்சாச்சுங்க. அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள், கடலக்கொட்டை நான் வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அதே மாதிரி எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 டீஸ்பூன் எள்ளு. இதை நம்ம இப்போது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கடலக்கொட்டை எள்ளு பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணுங்க. ரொம்ப நம்ம பவுடரை அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இதை இப்போ எடுத்து சைடில் வச்சுட்டு வெல்லம் பாகம் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வெல்லம் பாகம் எடுக்கிறதுக்கு பேன் வச்சுருக்குறேங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது கூட பாருங்கள் 1 கப்பு அச்சு வெல்லங்க. இது ரொம்ப கலீஸ் இருக்காது, மண் எதுவுமே இருக்காது. நம்ம இப்போது வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா கொதிக்கணும் வெல்லம். அப்போ தான் ஊற்றி சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் பாருங்கள் கரைஞ்சி 5 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேன். தண்ணி கூட பாருங்கள் பாதியாக சுண்டி இருக்குது. இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் பாலும் சேர்க்கலாம், நான் வெல்லம் பாலும் சேர்க்குறேன். பாருங்கள், ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதுங்க. பாருங்கள், வெள்ளைப்பாகம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது இறக்கி இப்போ நம்ம சைடில் வச்சுக்கலாம். பாருங்கள், இடியாப்பம் 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறோங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். இறக்கி சைடில் வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறணும். நம்ம ஆற வச்ச இடியாப்பத்தை மேலே காசின வெல்லம் பாகு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ இது மேலே பவுட்ரு பண்ணி வச்சுருந்த எள்ளு கடலக்கொட்டை பவுட்ரு பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். டேஸ்ட் அதே மாதிரி செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளோட பால் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் கூட அப்படியே இருக்கும். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கம்.